ஒரு படம் பாக்குறீங்க. அந்த படத்துல இருக்க ஹீரோ டெய்லியும் ஜிம்முக்கு போயிட்டு செம்மையா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு, மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய குட் ஹேபிட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இன்டர்வல் வருது, ஓகேங்களா? நீங்க அப்படியே போய் நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படியே ஜாலியா திருப்பி வந்து இன்டர்வல் முடிஞ்ச உடனே ஹீரோ என்ட்ரி. அப்படியே ஒரு 10 வருஷம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறாங்க. அப்படியே 6 பேக்லாம் வச்சிருக்காரு, ஸ்டைலா மாறிட்டாரு, அவர் லைஃப் ஸ்டைலே அப்படியே பயங்கரமா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், நம்மளும் ஆரம்பிக்கலாம், நம்மளும் ஜிம்முக்கு போகலாம், நம்மளும் மெடிடேஷன் பண்ணலாம், நம்மளும் நிறைய குட் ஹேபிட்ஸ்லாம் பண்ணலான்னு ஒரு லிஸ்ட்டை போடுறீங்க. இதெல்லாம் நான் பண்ண போறேன், இதெல்லாம் பண்றதுனால நான் என் லைஃப் செம்மையா மாற போகுது, அதனால இதெல்லாம் நான் பண்ண போறேன். ஒர்க் அவுட்டா 2 மணி நேரம் பண்ண போறேன். அவன் 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணா, நான் 2 மணி நேரம் பண்ணிட்டு அவனுக்கு 10 வருஷம் ஆச்சுன்னா நான் 4 வருஷத்துலேயே பயங்கரமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போறேன் அப்படின்னு பயங்கரமா ஒரு ஸ்கெடியூல போட்டீங்க, ஓகேங்களா? ஜிம்ல ஒரு மெம்பர்ஷிப் வாங்கிட்டீங்க. ஒரு வாரம் போன உடனே தான் தெரியுது உங்களுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாதுன்னு. அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, அவ்வளோ முடியல, அவ்வளோ எக்ஸாஷன், அப்படியே உங்களுக்கு மைண்டே அப்படியே ஃபுல்லா பர்ன் அவுட் ஆயிடுச்சு. ஒரு வாரமே பண்ண முடியல நம்மளால. இது எப்படி நம்ம லைஃப் டைம் ஃபுல்லா பண்ண முடியும்? இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நம்மளால முடியாது அப்படின்னு கிவ் அப் பண்ணிடுறீங்க. கம்ப்ளீட்டா கிவ் அப் பண்ணிடுறீங்க அந்த ஒர்க் அவுட்டை. மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க. என்ன மெடிடேஷன், ஒர்க் அவுட் தான் பண்ண முடியல, டயர்ட் ஆகும் அப்படி இப்படின்னு. மெடிடேஷன் என்ன, சும்மா தான் இருந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு பிரீத் இன் பிரீத் அவுட் தான் பண்ண போறோம், அதுல என்ன கஷ்டம் இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. அப்புறம் தெரியுது மெடிடேஷனும் கஷ்டம் தான். சும்மா இருந்துட்டு ஒரு 20 நிமிஷம் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிட்டு அதுலயே ஃபோக்கஸ் பண்றதும் கஷ்டம் தான். எடுக்கிற குட் ஹேபிட்ஸ் எல்லாமே கஷ்டம் தான் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. எதுவுமே ஈஸி கிடையாது, எல்லாமே கஷ்டம் தான், நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அப்படியே நிறுத்திட்டீங்க. ஆனாலும் உங்க மைண்ட்ல ஒரு சின்ன ஆசை, நம்மளும் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா, நம்மளும் இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணியிருந்தா, மெடிடேஷன் டெய்லியும் பண்ணி நம்ம ஃபோக்கஸ்லாம் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணி நம்ம படிக்கிறதெல்லாம் டக்குன்னு மெமரைஸ் பண்ணி நம்ம அப்படியே டாப்பரா இருந்தா எவ்வளவு செம்மையா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. நம்மளும் இப்போ ஓவர் வெயிட்டா இருந்துட்டு கண்ணாடியில பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கல பெருசா, நம்ம மட்டும் ஜிம்முக்கு போயிட்டு டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம்னா அப்படியே நம்ம 6 பேக்லாம் வச்சுட்டு செம்மையா சீனா இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னு யோசிச்சு ஒரு பயங்கர ரெக்ரெட்டுங்க உங்களுக்கு. அப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது உங்க பிரெயினை பத்தி. உங்க பிரெயின் சரியான ஆளுங்க, அதுக்கு ஈஸியான ஒரு பாத்தை சூஸ் பண்றது மட்டும்தான் பிடிக்கும். ஈஸியா சரி பண்றேன், கஷ்டமா வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டுரும். அப்படிதான் உங்க பிரெயின் நேச்சுரலா ப்ரோக்ராம் ஆயிருக்கும், புரியுதுங்களா? இப்போ நீங்க ஜிம்முக்கு போறீங்க, ஓகேங்களா? 5 மணிக்கு ஜிம்முக்கு போகலான்னு பிளான் பண்றீங்க. 5 to 6 ஜிம் ஒர்க் அவுட், இல்ல 5 to 7 வச்சிருக்கீங்க நீங்க ஸ்டார்டிங்ல அப்படியே எக்ஸைட்டேஷன் இந்த மோட்டிவேஷன்ல. உங்க பிரெயின் 5 to 7 ஜிம் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்றத ப்ரிஃபர் பண்ணுமா, இல்லனா 5 to 7 நல்லா கொரட்டை விட்டு தூங்குறத ப்ரிஃபர் பண்ணுமா? அதுக்கு 2 பாத்வே இருக்கு. ஒரு பாத்வே அப்படியே நல்லா ரோடு பிளைனான ஒரு ஸ்மூத்தான ரோடு, அப்படியே பூ மாதிரி நடக்கலாம். இன்னொன்னு ரோடு ஃபுல்லா கரடு முடந்தா அப்படியே புல்லு மாதிரி, புல் நிறைய ஃபுல்லா புல்லா இருக்கு, ஓகேங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுல டிராவல் பண்றதே கஷ்டமா இருக்கு. அதை சூஸ் பண்ணுமா? உங்க பிரெயின் அழகா அப்படியே ஈஸியான பார்த்து சூஸ் பண்ணிட்டு போயிடும், நல்லா உங்களுக்கு தூங்க வச்சிரும், சரிங்களா? அப்ப நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க இதுல இருந்து? ஸ்டார்டிங்கே உங்க ஈகோவால. உங்க ஈகோ என்ன பண்ணுச்சு, 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணலாம், நான் பெரிய ஆளுப்பா, நான் தான் அப்படின்னு நினைச்சு 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ண போறேன். நீங்க செட் பண்ணதே ஒரு தப்பு தானே. அவ்வளவு பெருசா செட் பண்ணதே ஒரு தப்பு தாங்க, ஓகேங்களா? பெருசா ஆசைப்பட்டு ஒரு பேஷன்ஸ் இல்லாம வேகமா ரிசல்ட் கிடைக்கணும்னு பெருசா வச்சதே தப்பு தான். ஏன்னா நீங்க அந்த மாதிரி செட் பண்ணீங்கன்னா உங்க பிரெயின் பயங்கரமா ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து தூக்கி போட்டுரும் உங்களை. எப்படி ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும்? நீங்க அப்படியே ஒரு புதுசா ஜிம்முக்கு போறீங்க, ஒரு 200 கிலோ உங்களை தூக்க சொன்னா உங்களை அப்படியே யோசிக்கும் போதே நீங்க டயர்ட் ஆயிட்டு அப்படி வேணான்னு விட்டுருவீங்களா? அவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து உங்களை அப்படியே ஸ்டாப் பண்ணிடும், புரியுதுங்களா? நீங்க பண்ண விடாது, மெடிடேஷன் பண்ண விடாது, எந்த புது ஹேபிட் ஆரம்பிச்சாலும் விடவே விடாது. கன்சிஸ்டன்டா வேணாம், முடியாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடும், புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளுங்க, இது ரொம்ப கஷ்டமே கிடையாது. நீங்க ஒரு விஷயத்துல ஒரு ஹேபிட்ல கன்சிஸ்டன்டா இருக்கணும்னா ரொம்ப ஈஸி, இருக்கிறதே ஈஸி தான். கன்சிஸ்டன்டா ஒரு ஹேபிட்ல இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன் தெரியுமா? நீங்க ஹேபிட்டை ப்ராப்பரா செட் பண்ணிருந்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஸ்டார்டிங்லேயே 1 hour செட் பண்றது, 2 hours செட் பண்றதுக்கு பதிலாக, நான் ஃபர்ஸ்ட் ஜிம்முக்குலாம் நான் போவேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 புஷ்அப் பண்றேன், 10 புஷ்அப் பண்றேன், மேபி ஒரு 10 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்றேன் நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியா இருந்திருக்குமா? பண்றதுக்கு ஈஸியா இருந்திருக்குமா? நீங்க ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்க பாத்வே
ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் உங்களால் அந்த இன்னொன்று பாத்வேல நீங்கள் வாலண்டியராக சூஸ் பண்ண முடியும். 2 பாத்வே இருக்கும். ஒரு பாத்வே கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், இன்னொன்று பாத்வே லைட்டாக கரண்ட் முட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் சூஸ் பண்ணி போயிடுவீங்க. புரியுதுங்களா? அப்போ சூஸ் பண்ணி போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் மேனேஜபிளாக இருக்கும். புரியுதுங்களா? மேனேஜபிளாக இருக்கும். அந்த பாத்வேலையும் நீங்கள் போக 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 நிறைய வாட்டி நீங்கள் டெய்லியும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர்லோட் பண்ண அந்த புது பாத்வே இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் ஸ்மூத் ஆகும், அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஆகும், அதுவும் கொஞ்சம் ஈஸியா ஆகும். அப்படிதான் நீங்க பண்ணணும். ஆனா நீங்க எடுத்த உடனே உங்க ஈகோ அப்படியே நான் தான் எல்லாமே, என்னால 2 மணி நேரம்லாம் பண்ண முடியும், என்னால இவ்வளோ நேரம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், என்னால முடியும் அப்படின்னு ஒரு பெரிய கோல் அப்படியே ஒரு மலை மாதிரி வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சுட்டு ஒரு வாரத்துல கிவ் அப் பண்ணிடுவீங்க. இப்படி பண்ணக்கூடாது. எப்படி பண்ணணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் சின்னதா செட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த ஈகோலாம் அப்படியே தூக்கி போட்டு ஒரு சின்னதா ஒரு கோலை செட் பண்ணி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரஸ் மேக் பண்ணணும். ஓகேங்களா? அந்த 10 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணணும், 5 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்றதெல்லாம் பெருசா நினைக்காம இவ்வளவுதான் இது என்ன சின்னது, இவ்வளோ இது பண்றதுனால நமக்கு பெருசா என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு நினைக்காம ஸ்டார்டிங்ல கம்மியா தான் பண்ணணும். அப்படி கம்மியா பண்ணும்போது உங்களுக்கு பிரெயின்ல ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இல்லாதனால கொஞ்சம் ஈஸியா பண்ணுவீங்க. புரியுதுங்களா? உங்க ஈகோ இல்லைனாலே உங்களால எந்த ஹேபிட் வேணா ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? நீங்க பண்றீங்க, அப்படியே பண்ண நீங்க கொஞ்சமா கிராஜுவலா ஓவர்லோட் பண்ணி அந்த 2 hours ரீச் பண்றீங்க. அப்போ அந்த 2 hours கஷ்டமா இருக்காது. புரியுதுங்களா? அந்த 1 hour 1.5 hours அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஒர்க்லோட ஏத்த அந்த 2 hours ஒர்க் அவுட் எப்படி இருக்கும் உங்க பிரெயினுக்கு பாத்வே இல்ல. 2 சைடு இந்த சைடு ஸ்மூத்தா இருக்கும், இந்த தூங்குற இடம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த 5 to 7 நல்லா தூங்குறீங்க பாத்தீங்களா, அந்த பாத்வே கரடு முரடா இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு தோணாது 5 மணிக்கு எந்த உடனே தூங்கணுமா, ரெஸ்ட் எடுக்கணுமா, ஐயே வேணாம் அப்படி உங்களுக்கு தோணுமே தவிர ஒர்க் அவுட்டை மிஸ் பண்ண வேணாம், ஒர்க் அவுட் பண்ண வேணாம் அப்படின்னு தோணவே தோணாது. புரியுதுங்களா? உங்க பாத்வே உங்க பிரெயினை டிஃப்ரெண்டா ஒரு நியூரல் பாத்வே கிரியேட் பண்ணி வச்சுக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணும்? ஈஸியா ஸ்டார்ட் பண்ணும். சரி, ஈஸியாவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நீங்க ஒரு 10 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்றீங்க, அதுக்கப்புறம் ஒரு ½ hour ரீச் பண்ணிட்டீங்க. ½ hour டெய்லியும் ஒர்க் அவுட் பண்றதுல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஆயிடுச்சு. ஒரு பேட் டே வருது, மேபி உங்களுக்கு ஃபேமிலியில் ஏதோ ப்ராப்ளம், இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப எக்ஸாஷன், அப்படியே ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு எக்ஸாஷன்னால அப்படியே மென்டலி எக்ஸாஸ்ட் ஆயிட்டீங்க, ஏதாவது ஒரு சிச்சுவேஷனால ஒரு பேட் டேவா ஆயிடுச்சு. அன்னைக்கு உங்களுக்கு சுத்தமா பண்ண தோணல. ஓகேங்களா? பண்ணவே லைட்டா பண்ண கூட தோணல பெருசா. அப்போ போய் நீங்க அந்த ½ hour செட் பண்ணீங்க பாத்தீங்களா, அந்த ½ hour செட் பண்ணணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா முடியுமா? உங்களால கன்சிஸ்டன்டா அதை பண்ண முடியுமா? அன்னைக்கு முடியாது, ஸ்கிப் பண்ணிடுவீங்க. யூஸ்வலா என்ன நடக்கும்னா உங்களுக்கு ஒரு மாதிரி சேட் நியூஸ் ஃபேமிலில இருந்து ஹியர் பண்ணிருக்கீங்க, ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன், ஒரு பேட் சிச்சுவேஷன்னாலே அந்த நாளை எல்லாருமே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனா நீங்க அதை பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? நீங்க ஒரு நாள் ஸ்கிப் பண்றதுல அந்த ஒரு நாள் ப்ராக்ரஸ் மட்டும் போகும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது ஒரு நாள் ப்ராக்ரஸ் போகாது. என்ன போகும் தெரியுமா? நீங்க ஒரு 50 days 60 days டெய்லி பண்ணிட்டு இருக்கீங்க, கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு மொமெண்டம் ஃபார்ம் ஆயிருக்கும், அப்படியே ஒரு மாதிரி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். அந்த மொமெண்டம் நீங்க அப்படியே பிரேக் பண்ணிடுவீங்க, கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணிடுவீங்க. மொமெண்டம் லூஸ் ஆச்சுன்னா திருப்பி ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு மொமெண்டம் நீங்க ஒரு அப்படியே மொமெண்டம்ல போயிட்டு இருக்கு, நீங்க அப்படியே டக்குன்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சீங்கன்னா திருப்பி எப்படி தெரியுமா, ஒரு பைக் அப்படியே 100ல போயிட்டு இருக்கு, ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு திருப்பி ஒரு 100ல இது பண்ணோம்னா எவ்வளவு கஷ்டம். அந்த மாதிரி கஷ்டமாயிரும் ஒரு மொமெண்டம் ஸ்டாப் ஆச்சுன்னா. மொமெண்டம் லூஸ் பண்றீங்க. நீங்க கன்சிஸ்டன்சி கிரியேட் பண்ணிட்டு போவீங்க பாத்தீங்களா, கஷ்டப்பட்டு 1 month 2 month 3 month 4 month 6 months கஷ்டப்பட்டு டெய்லியும் பண்ணி ஒரு கன்சிஸ்டன்சியை ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த கன்சிஸ்டன்சியை நீங்க அப்படியே புதைக்குழி மாதிரி அப்படியே தோண்டி புதைச்சிருவீங்க, அப்படியே போயிடும். நீங்க ஒரு நாள் ஸ்கிப் பண்ணா என்ன பெருசா ஆக போகுதுன்னு நினைக்கலாம், உங்க கன்சிஸ்டன்சியை கொண்டுருவீங்க. புரியுதுங்களா? உங்க கன்சிஸ்டன்சியை கொண்டுருவீங்க. அது இன்னொரு புதுசா ஒரு செம்மையான ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணுவீங்க. என்ன தெரியுமா? ஹேபிட்டை ஸ்கிப் பண்ற ஹேபிட்டை ஸ்கிப் பண்ணிடலாம். மேபி நீங்க ஒரு மாசம் பண்ணிட்டீங்க, ஒரு மாசம் கழிச்சு அடுத்த மாசம் ஸ்டார்டிங் பண்ணல, என்ன தெரியுமா ஆகும்? ஒரு நாள் முதல் நாள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க, 2வது நாள் ஐயோ வேணாம் அப்புறம் பாத்துக்கலாம், 3வது நாள் பாத்துக்கலாம், 3வது நாள் 4வது நாள் பாத்துக்கலாம், 4வது நாள் 5வது நாள் பாத்துக்கலாம், 10வது நாள் என்ன ஹேபிட் அப்படின்னு கேட்பீங்க. ஒரு ஹேபிட்டே, ஒரு ஸ்கிப் பண்ற ஹேபிட் அப்படியே ஃபார்ம் ஆகும். நீங்க ஒரு விஷயத்தை 2 வாட்டி பண்ணாலே ஒரு ஹேபிட்டை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ ஒரு ஸ்கிப் பண்ற ஹேபிட்டை இது பண்ணுவீங்க. இவ்வளோ பண்ணி இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு இது உங்க ஈகோனால ஒரு ½ hour நான் செட் பண்ணிட்டேன், ½ hour தான் பண்ணியே தீரும், அது கம்மியா பண்ண மாட்டேன்னு அப்படி ஒரு ஈகோவை பேட் டேல செட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே உங்க ப்ராக்ரஸ் போயிடும், எல்லாமே போயிடும், உங்க கன்சிஸ்டன்சி போயிடும், உங்க மொமெண்டம் போயிடும், புதுசா ஒரு ஹேபிட் வேற ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பீங்க. இதெல்லாம் தேவையா?
அப்போ அதுக்கு பதிலா என்ன தெரியுமா பண்ணலாம்? சிம்பிளா 10 புஷ்அப் பண்ணு. பேட் டேவா 10 புஷ்அப் பண்ண முடியல, 5 புஷ்அப் பண்ணுங்க. அவ்வளவுதான். ரொம்ப கம்மியா வச்சுக்கோங்க ஸ்டாண்டர்ட பேட் டேக்கு. உங்களால அன்னைக்கு பண்ண முடியலன்னா அவ்வளவுதான், முடிக்காதீங்க. அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ணவே கூடாது. லைட்டாவாது, கொஞ்சமாவது அப்படியே லைட்டா மைன்யூட்டா ஒரு புஷ்அப் கூட பண்ண முடியல உங்களால, சும்மா கை, அவ்வளவுதான். எக்ஸ்கியூஸே சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? பேர் மினிமம் அது எப்பயுமே பண்ணிதான் ஆகணும், புரியுதுங்களா? அப்படியே லைட்டாவது பண்ணிட்டீங்கன்னா என்ன தெரியுமா ஆகும்? கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சி பிரேக் ஆகாது, உங்க மொமெண்டம் பிரேக் ஆகாது, ஒரு புது ஹாபிட் ஃபார்ம் ஆகாது. எவ்வளவு சூப்பரான விஷயம் பாத்தீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் நீங்க பண்ணாலே உங்க ஹாபிட்டை லைஃப் டைம் ஃபுல்லா பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ரீச் பண்ணிட்டீங்க. நான் ஸ்டார்டிங்ல 5 நிமிஷம் ஒர்க் அவுட், 10 நிமிஷம் ஒர்க் அவுட், 15 நிமிஷம் ஒர்க் அவுட் அப்படின்னு ஹாஃப் அன் ஹவர் ஸ்டாண்டர்டா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஓகேங்களா? நீங்க ஹாஃப் அன் ஹவர் பண்ணிட்டு இருக்கீங்க, 50 நாள் பண்ணிட்டு இருக்கீங்க. 51 நாள் பேட் டே, முடியல, ஒரு 10 புஷ்அப் பண்ணிட்டு முடிச்சிட்டீங்க. அந்த மாதிரி அது பண்ண ஒரு 2-3 நாள்ல திருப்பி நீங்க ஹாஃப் அன் ஹவர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. கன்சிஸ்டன்டா பண்றீங்க. ஒரு 600 நாள் போகுது. 600 நாள்ல நீங்க மேபி ஒரு 50 நாள் உங்களுக்கு பேட் டே வந்திருக்கும். 50 நாள் ஸ்கிப் பண்ணிருப்பீங்க. அதனால என்ன இருக்கும்? பெருசா பெரிய ப்ராக்ரஸ் போயிருக்குமா? இல்ல. நீங்க கன்சிஸ்டன்டா 550 நாள் நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டு 50 நாள் கொஞ்சம் லைட்டா பேர் மினிமம் பண்ணிருப்பீங்க. இதுவே நீங்க அந்த பேர் மினிமம் பண்ணவே இல்லைன்னா மேபி நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் மந்த்ல அந்த ஃபர்ஸ்ட் பேட் டே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கே ஸ்டாப் பண்ணிட்டு அன்னைக்கே உங்க கன்சிஸ்டன்சி எல்லாமே பிரேக் ஆயிட்டு அவ்வளவுதான். அந்த ஹாபிட்டுக்கு அப்படியே குழி தோண்டி புதைச்சிட வேண்டியதான், புரியுதுங்களா? அதனால எப்பயுமே பேர் மினிமம் பண்ணி தான் ஆகணும். கஷ்டமா இருக்கா? பண்ணி தான் ஆகணும். ஓகே, சரியா? அப்ப என்ன கத்துக்கிட்டீங்க? ஹாபிட்டை நம்ம ஸ்டார்டிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது கன்சிஸ்டன்டா மெயின் பண்றதுக்கு பேர் மினிமம் பண்ணணும் அப்படின்னு கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க எந்த ஹாபிட்டை வேணா நீங்க லைஃப் டைம் ஃபுல்லா பண்ணலாம். யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு புஷ்அப், நீங்க சாகிற நிலைமையில இருக்கீங்க, அப்படியே ஒரு மாதிரி பெட் ரிடனா இருக்கீங்க, அப்போ கூட உங்களால கொஞ்சோண்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ண முடியும். மெடிடேஷன் செட் பண்றீங்களா, உங்களால அரை மணி நேரம் பண்ண முடியாது, ஒரு 10 செகண்ட் மெடிடேஷன் அன்னைக்கு பண்ண முடியும்ல. என்ன கண்டிஷன், என்ன பேட் டேவா இருந்தாலும் உங்களால மினிமம் பேர் மினிமம் எப்பயுமே பண்ண முடியும். அதனால உங்களால லைஃப் டைம் ஃபுல்லா ஒரு ஹாபிட்டை கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ண முடியும். பல் தேய்க்கிறீங்க பாத்தீங்களா, லைஃப் டைம் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, ஸ்கிப் பண்றீங்களா, மேபி என்னைக்காவது ஒரு நாள் ஸ்கிப் ஆயிருக்கும். ஆனா எவ்வளவு நாள் நீங்க பிறந்ததுல இருந்து ஒரு 3 வயசு பாப்பால இருந்து அப்படி கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்? ஏன்னா அது ஈஸியா இருக்கு, ஒரு ஹாபிட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுது. அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்டா பண்ணும்போது ஒரு கேப் இல்லாம ஒரு பேர் மினிமம் கூட பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த பல் தேய்க்கிற மாதிரி ஒர்க் அவுட் இருக்கும், மிஸ் பண்ணவே பிடிக்காது, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணணும். நீங்க அந்த மாதிரி ஒரு ஹாபிட்டை அவ்வளவு ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்ணணும், சரிங்களா?